சாந்தி சாந்தி பவது, சாந்தி சாந்தி பவது. சர்வம் சாந்தி பவது, சர்வம் சாந்தி பவது. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் அதிலே அன்பும் மன அமைதியுமே கிடைக்கட்டும், நன்மையே விளையட்டும், ஆனந்தம் பெருகட்டும், ஆரோக்கியம் நிலைக்கட்டும். என்றென்றும் உங்கள் அனைவருக்கும் குறையாத நிறைந்த ஆரோக்கியம் நிலைக்கட்டும். எல்லா நலமும் வளமும் பலமும் திறமும் நிறையட்டும் நிறையட்டும். உங்கள் அனைவருடைய சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்மங்களும் என்றோடு உங்களை விட்டு முழுமையாக அகலட்டும் அகலட்டும் அகலட்டும். இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் சர்வ சுகங்களும் சர்வ சந்தோஷங்களும் சர்வ சௌபாக்கியங்களும் வந்து நிறையட்டும் நிறையட்டும் நிறையட்டும். சிவோம் சிவோம். அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை அன்போடு ஆத்மார்த்தமாய் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய சத்சங்கத்தினுடைய தலைப்பு நியாயமற்ற விமர்சனங்களை எதிர்கொள்வது எப்படி. ரொம்ப நல்ல தலைப்பு. எஸ்எம் அப்பா கொடுத்திருக்காங்க. நியாயமற்ற விமர்சனங்களை எதிர்கொள்வது எப்படி. விமர்சனம் அப்படின்னாவே அது சாதாரண மனிதர்களுக்கு விமர்சனம் வர்றதில்லை. சாதாரண மனிதர்களும் விமர்சனங்களை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஏதாவது இப்போ இங்கே 2 குட்டீஸ் இருக்காங்க, அல்லது ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு சில விமர்சனங்கள் போகுதுன்னு இல்லை. அந்த விமர்சனமெல்லாம் ஒன்றும் அவங்கள பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை. அவங்க அதை பொருட்படுத்தாத வரைக்கும் விமர்சனம் சாதாரணம் தான். ஆனால் என்னைக்கு ஒரு விமர்சனத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே நமக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இந்த விமர்சனத்துக்கு எதிர் நிலையில் அல்லது எதிர் பதத்தில் இருப்பது எது அப்படின்னு பார்த்தா நிதர்சனம். விமர்சனத்திற்கு எதிர் நிலையில் இருப்பது நிதர்சனம். இப்போ நிதர்சனம்னா என்னன்னா, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறது, உண்மையை உண்மையாக வெளிப்படுத்துறது நிதர்சனம். விமர்சனம்ங்கிறது கொஞ்சம் அதிகப்படியா நல்லதையோ கெட்டதையோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் விமர்சனம். இப்போ இந்த விமர்சனம் நமக்குள்ள போகும்போது என்னென்ன மனநிலை மாற்றங்களை கொடுக்கறதுங்கிறது இங்கே நம்ம நிச்சயமா பேசியாகணும். விமர்சனமாகவே வெளியே இருந்துட்டா நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த விமர்சனத்துக்கு நம்ம எப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ அப்போ 2 விதமான பாதிப்புகள் நமக்குள்ள இருக்கு. இப்போ இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்பா சேர்த்திருக்காருன்னா, நியாயம் அற்ற விமர்சனங்கள். அப்ப நியாயமற்ற விமர்சனங்களை எதிர்கொள்வது எப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படித்தானே? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நியாயமான விமர்சனங்களை நம்ம எதிர்கொள்ள முடியுது. அப்படித்தானே அர்த்தம்? நியாயமான விமர்சனங்களை நம்மளால எதிர்கொள்ள முடியுது. ஆனா எதை எதிர்கொள்ள முடியல? நியாயமற்ற விமர்சனங்களை மட்டும்தான் நம்மளால எதிர்கொள்ள முடியல. நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியுது, ஆனா ஏரோப்ளான் ஓட்ட முடியல. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப நியாயமான விமர்சனங்கள், நியாயம் அற்ற விமர்சனங்கள் அப்படின்னு 2 பிரிவு இப்ப பிரிஞ்சிருக்கு. நியாயமான விமர்சனங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. என்ன காரணம் தெரியுங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இப்ப நியாயமான விஷயங்கள், விமர்சனங்கள் எல்லாமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா நம்ம அந்த நியாயமான விமர்சனங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லது அடிப்படையில் நம்ம நியாயமான விமர்சனங்களை விரும்புகிறோம்னு அர்த்தம்.
இப்ப விமர்சனங்கள் என்னன்னா, நீங்க எப்படி தெரியுங்களா, நீங்க அப்படிங்க, நீங்க எப்படிங்க, உங்களால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அவ்வளவு அழகா பேசுறீங்க அல்லது அவ்வளவு அழகா எழுதுறீங்க, இப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்களுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு வைங்களேன். முதல்ல நமக்குள்ள ஆகிறது என்ன தெரியுங்களா, முதல்ல நியாயமான விமர்சனங்கள் நம்முடைய விழிப்புணர்வை மழுங்கடிச்சிருங்க. நமக்கு விழிப்புணர்வே இல்லாம பண்ணிடும். ஏன்னா நம்ம அதை விரும்புறோம், ஏதோ ஒரு காரணத்தினால விமர்சனத்தை, நல்ல விமர்சனத்தை விரும்புறோம். அது நியாயமான விமர்சனம் நமக்குள்ள போய் நம்முடைய முதலில் விழிப்புணர்வை மழுங்கடிக்கும். ரெண்டாவது பாருங்களேன், நம்முடைய அகங்காரத்தை கொஞ்சம் அப்படியே தூக்கி கொடுக்கும். அப்ப எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை நல்ல விதமா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். இப்ப இது வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு அதனுடைய மறுபக்கம் என்னன்னே தெரியாம போயிடும். எப்பவாவது யாராவது ஒருத்தர் நியாயத்துக்கு புறம்பான நியாயமற்ற விமர்சனத்தை சொல்லும் போது அந்த மனதால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவுதான் விஷயமே. நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்றோம், என்ன காரணம்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதை விரும்பிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாமையே. அதனால நமக்கு அது சாதகமான விமர்சனம். நியாயமற்ற விமர்சனம் இருக்கு பாருங்க, நம்ம அதை விரும்பவே இல்லை. இது நீங்க ரொம்ப மோசம் அப்படிங்கிறவங்க யாராச்சும் விரும்புவாங்களா? அதை நம்ம வெறுக்கிறோம். அதனால அது நியாயமற்ற விமர்சனமா மாறிடுது. இந்த நியாயமற்ற விமர்சனத்தை நீங்க உள்ள விட ஆரம்பிச்சிட்டீங்களோ, நிச்சயமா உங்களுடைய அமைதி, நிம்மதி எல்லாம் வெளியில போயிடும். ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பேசுறோம். நியாயமற்ற விமர்சனத்தை நீங்க உள்ள விட ஆரம்பிச்சிட்டீங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க போய் கவலையில விழுந்துருவீங்க. தொப்புன்னு எப்படி என்ன இடியட்னு சொல்லாம, அவன் இடியட் ஆச்சு, அவங்க அப்பா ஒரு இடியட், அவங்க அம்மா ஒரு இடியட், என்ன போய் இடியட்னு சொல்லிட்டாங்க, நானும் இடியட்டு, அவன் தான் இடியட் அப்படின்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம். நியாயமற்ற விமர்சனத்துல அதிகம் ஆர்வம் கொண்டோம்னா நம்ம இடியட் ஆயிடுவோம். ஏன்னா அவர் சொன்னது எதிரி நம்மளை சொன்னது ஒரு இடியட் தான், அதுவும் வாயால தான் சொன்னார் இடியட்னு. ஆனா அந்த ஒரு இடியட்டை கேட்டுட்டு நம்ம எவ்வளவு இடியட் பேசிட்டோம் பாருங்களேன். அப்ப இந்த நியாயமற்ற விமர்சனங்கள் நமக்குள்ள போய் கவலை அதிகப்படுத்தி நம்மை ரொம்ப எதிர்மறையா செயல்பட ஆரம்பிச்சோம், நெகட்டிவா ஒர்க் பண்ண வச்சிடும். இப்ப அப்படியே நம்ம பேசின மாதிரி சாதாரணமான மனிதன் இப்ப வரவேற்பழைத்துல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு டெய்லி ஏதாவது விமர்சனம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி போனாதான் அவங்க ஏதாவது பெருசா எடுத்துக்குவாங்க, ஒரு ஓரமா வச்சிருங்க அப்புறம் பார்த்துக்கேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை எல்லாம் தேடி தேடி எடுத்துட்டு அதை நிரூபிக்கிறதுக்காகவும் அதை இல்லைன்னு மறுதளிக்கிறதுக்காகவும் படாத பாடுபடுறதெல்லாம் நம்ம தான். இதை பத்தி ஒண்ணு சொல்ல போனா, உண்மைக்கு எப்பொழுதுமே நிரூபணம் அவசியம் இல்லைங்க. உண்மையை நீங்க இப்படி திருப்பி போட்டாலும் உண்மைதான், இப்படி திருப்பி போட்டாலும் உண்மைதான், அதை சுருட்டுனாலும் உண்மைதான், மடிச்சாலும் உண்மைதான். இப்ப நிரூபணங்கிறது எதுக்கு தேவை? உண்மைக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி உண்மைக்கு நிரூபணம் நீங்க கொடுக்க முயற்சி செய்தால் அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? பொய்க்கு தான் ப்ரூஃப் வேணும், உண்மைக்கு ப்ரூஃப் வேண்டியது இல்லை. பொய்க்கு தான் நிரூபணம் தேவை, உண்மைக்கு தேவையே இல்லை. அதனால நம்ம விமர்சிக்கப்படுறோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம உயர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நேர்மறையான பாயிண்ட் என்னன்னா, விமர்சிக்கப்படுறோம் மற்றவர்களால் அப்படின்னா நம்ம வளர ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நம்ம வளர ஆரம்பிக்காம சாதாரண நிலையில இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் நம்மை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப நம்ம வளரும் போதுதான் கவனம். இப்ப சாதாரணமா நடக்கும் போது நம்ம ரொம்ப
சாதாரண கவனம் வச்சா போதும் நடையில. ஆனா ஒரு மலையில ஏறும்போது நீங்க தரையில நடக்கிற மாதிரி சாதாரணமா நடக்க முடியுமா? நடந்தா என்ன ஆயிடுவோம்? விழுந்துருவோம். இவ்வளவுதான். விமர்சிக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இப்ப தரையில நடக்கிறதுக்கு பதிலா இப்ப மலையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்ப வேணாலும் நம்ம கீழே விழலாம். அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் மெய் சிலிர்க்க ஆரம்பிச்சோம்னு வைங்க, விமர்சனத்துல நிச்சயம் நம்ம வெளிக்கு விழுந்துருவோம். விமர்சிக்கப்படும் போதெல்லாம் நம்முடைய விழிப்புணர்வு வெளிக்கணும், ரொம்ப கூர்மையாகணும். இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விமர்சனத்தையும் நம்ம முக்கியமா எடுத்துக்கணுங்கிற கட்டாயம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க என்ன தூற்றினாலும் தூற்றிட்டு போங்க, இல்ல என்ன நீங்க ஏற்றி பேசினாலும் போற்றி பேசினாலும் பேசிட்டு போங்க. இதையெல்லாம் நான் வெறும் வார்த்தைகளை தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இது ஒன்றும் பெரிய அளவுல எனக்கு பாதிப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, போற்றுவார் போற்றவும் தூற்றுவார் தூற்றவும் துணிந்து செல் உன் வழியே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எதை பற்றியும் நம்ம பெருசா எடுத்துக்காம போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் இந்த விமர்சனங்களை யாரு தாண்டாங்களோ அவங்க அதிலும் ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. இதுக்கு பெரிய பெரிய தேச தலைவர்கள் நிறைய எடுத்துக்காட்டா இருக்காங்க. நம்ம மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில கூட ஒரு சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அவர் வளர்ந்துட்டு இருக்காரு, அவருடைய பேச்சை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாருமே கேட்டு இருக்காங்க. அவங்க பின்னால கோடிக்கணக்கான பேரு கூடி போயிட்டே இருக்காங்க. இதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் ஆப்போசிட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க கரெக்டா மகாத்மா காந்தியுடைய மகனை தேர்ந்தெடுக்கிறாங்க, தேவதாஸ் காந்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கற்று ஹரிலால் தேர்ந்தெடுத்து அவருக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அவரு அதுக்கு கொஞ்சம் அடிமையாகி ஒரு நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார். மாட்டின உடனே அது சரியான வேலை விரிச்ச அந்த கூட்டம் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒரு நாள் நேரம் ஒரு இடத்தை குறிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து மகாத்மா காந்தி ஒரு பெரிய கூட்டத்துல பேசுறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல இந்த கூட்டம் போய் இதுதான் அவரை நெகட்டிவா எதிர்மறையா அல்லது நியாயமற்ற விமர்சனத்தை இந்த இடத்துல பேசினாதான் அவரை நல்லா மூக்குடைக்க முடியும், அவமானப்படுத்த முடியும் திட்டமிட்டு அவரை அங்க போய் அவரை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க மகன் இந்த குற்றத்தினால் கைது செய்யப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப காவல்துறை வந்திருக்காங்க, அவங்க உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், நீங்க பாவம் விட்டுருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டா உடனே அவங்கள ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்க. அதனால எப்படியாவது உங்க மகனை காப்பாத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும், எஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அதனாலதானோ என்னமோ அவர் மகாத்மாவா இருந்திருக்காரு கடைசி வரைக்கும். அவர் என்ன சொல்லிட்டாருமா, மயக்க பிடிச்சு, சட்டப்படி என் மகன் செஞ்சது குற்றமா இருந்தா சட்டப்படி நீங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறது தான் நியாயமே ஒழிய, அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை விட்டுட்டு நான் சொன்னா ஒரு குற்றவாளி நீங்க தப்பு வைக்கிறீங்கன்னா நான் அந்த குற்றத்தை செய்ய தயாரா இல்லை. அதனால சட்டம் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும்னு சொல்லிட்டாராமா. அப்ப கூட அந்த நியாயமற்ற விமர்சனத்தை கூட அவரு ஏற்றுக்கொண்டு ஜீரணிச்சு அதற்கு விழிப்புணர்வோட பதில் சொல்லியிருக்காரு. இப்படி கூட நம்ம நினைச்சா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய நியாயமற்ற விமர்சனங்களை கூட நம்ம கூட சாதாரணமா அதை இன்னும் சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல இன்னொரு விமர்சனம் பற்றி ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு 5 பார்வையற்றவர்கள் அவர்கிட்ட ஒரு யானையை முன்னால நிறுத்தி, இந்த யானையை பற்றி நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விமர்சனங்களை நீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்களாமா. அந்த 5 பார்வையற்றவர்களும் யானையினுடைய ஒவ்வொரு பகுதியை
தொட்டு பார்த்து தடவி பார்த்து அவங்க ஒவ்வொரு விமர்சனத்தை கொடுத்தாங்களாமா. அப்போ கேட்குறாங்களாமா, ஆமாம் நீங்கள் யானையை பற்றி நீங்கள் என்ன விமர்சனம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது, யானைங்கிறது ஒரு பெரிய கோவில் எல்லாம் தூண் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தூண் போன்றது யானை அப்படின்னாராமா ஒருத்தர். பட் அது உண்மைங்களா? சரி சரி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, அடுத்தவர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்களாமா. அவர் இவர் காலை பிடிச்சிட்டு கால் தான் யானைன்னு நினச்சிட்டார். இன்னொருத்தர் வாழை பிடிச்சி பார்த்துட்டு குச்சி மாதிரி இருக்கும், அந்த குச்சி ஓரத்தில் ஒரு குஞ்சம் கட்டி இருக்கும், இந்த சவுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் யானை, அதுதான் யானைன்னு விமர்சனம் பண்ணாராமா. அவர் வாழை பிடிச்சிட்டு இல்லைங்களா, குச்சி மாதிரி இருக்கும், கீழே கொஞ்சம் மாதிரி இருக்கும், அதை சொல்லி இதுதான் யானைன்ட்டாராமா. சரி இதுவும் தப்பு, அடுத்தவர் யாராவது சொல்லுங்கன்னு உடனே, இப்போ சுவரை தொட்டா எப்படி இருக்கும் சொரசொரப்பா, அந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படியான பரப்பு உள்ள சுரசுரப்பான ஒரு பொருள் தான் யானைன்ட்டாங்களாமா. அது உண்மைங்களா? அவர் உடம்ப தேய்ச்சி பார்த்துட்டு இதுதான் யானைன்னு சொல்லிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராமா, இப்ப அரிசியெல்லாம் புடைக்கிறதுக்கெல்லாம் பெண்கள் முறம் மாதிரி வச்சுப்பாங்கல்ல, அதுதாங்க யானை அப்படின்ட்டாங்களாமா. அதான் யானை இல்லை, அவர் காதை தொட்டு பார்த்துட்டு இதுதான் யானைன்னு நினைச்சிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் உணர்ந்துட்டு இதுதான் யானைன்ட்டார். அஞ்சாவது கேட்கும்போது இவங்க எல்லாரும் சொன்னது தப்புங்க, நான் தான் கரெக்டா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியான்னு ஒரு சொன்னாராமா. நீங்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த குழாய் மாதிரி இருக்குங்க ஒண்ணு, அதுதான் யானைங்க நேரமா. அதை தும்பிக்கையை பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ விமர்சனம் என்பது ஆளுக்கு ஆளு, நபருக்கு நபர், மனிதனுக்கு மனிதர் மாறுபடக்கூடிய ஒன்று தான். ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒன்றுங்க, இப்ப முடிய போகுது விஷயம். நீங்க விமர்சனத்தை பற்றி எப்பொழுதுமே கவலைப்படாதீர்கள், விமர்சனத்தை பற்றி ஆராயவும் செய்யாதீர்கள். நீங்க இப்படி விமர்சனத்தை பத்தி கவலைப்படணும்னா, விமர்சனத்தை பத்தி ஆராயணும்னா, நீங்க விமர்சனத்தை விட்டுட்டு விமர்சிப்பவரை பற்றி நீங்க ஆராய ஆரம்பிச்சீங்கன்னா, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் யதார்த்தமானதா அல்லது பொய்யானதா அல்லது நிதர்சனமானதா விமர்சனமானதா, அவர்கிட்ட இருந்து வந்த விமர்சனங்கள் உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறத விமர்சிக்க கூடியவரிடம் மட்டும் நீங்க கவனம் செலுத்தினா போதும். நீங்க விமர்சனத்தை என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம், இக்னோர் பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். எப்பொழுதுமே நீங்க விமர்சிக்கப்படுகிறீர்கள் என்றால் பாசிட்டிவா ஒண்ணு உணர்ந்துக்குங்க, ஆழமா நீங்க உங்க வாழ்க்கை பாதையில் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றபடி எந்த விமர்சனத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள். நியாயமான விமர்சனங்கள் உங்களுடைய அகங்காரத்தை வளர்த்துகின்றது. உங்களை புகழ் போதைக்கு தள்ளுகிறது. நியாயமற்ற விமர்சனங்களோ உங்களுடைய மனதை காயப்படுத்துகின்றது, உங்களை கவலையில் தள்ளுகிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வெளியிடாதவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் எந்த ஒரு வெளி விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவராகவும் இருக்க நீங்கள் முயற்சி எடுங்கள். அப்போது நீங்கள் அகங்காரத்தினுடைய உச்சிக்கோ அல்லது கவலையினுடைய அடிவாரத்திற்கோ நீங்கள் செல்லாமல் நீங்கள் ஒரு நடு நிலைமையில், சமநிலையில் அல்லது மன சமச்சீர் நிலையில் நீங்கள் கட்டாயமாக இருக்க முடியும். சிவோம் சிவோம் சம்போ சாந்தி 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 பவது சாந்தி சாந்தி பவது சர்வம் சாந்தி பவது சர்வம் சாந்தி. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துடைய அன்பான வருகைக்கும் பங்களிப்புக்கும் மிக்க நன்றி.